கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு செய்யும் வேலைகள் அது கஷ்டமா தலையெழுத்துன்னு வேதனையோடு செய்கிறீங்களா? ஐயோ, இவங்களை செய்ய வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி தான் செய்ய போகிறேன்னு தெரில, காலையில் எழுந்த உடனே ஒரே வேலை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதை செய்யணும் அதை செய்யணும் என்று நினைக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு செய்கிற வேலைகள் உங்களுக்கு கடினமாய் வேதனையாய் இருக்குமானால் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையிலாவது கிரியைகளிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. அப்படின்னா நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் செஞ்சீங்கன்னா, இல்லை கர்த்தருக்குன்னு செஞ்சீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக மாறும். நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா எந்த உதவியாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறேன்னு நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. எதை செய்தாலும் மனுஷகென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற வார்த்தையானாலும் நீங்கள் செய்கிற கிரியைகளானாலும் அது மனுஷனுக்காக அல்ல, தேவனுடைய நாமத்தினாலே செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளை எல்லா ஆசீர்வாதத்தையும் சுகந்தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு செய்யல, தேவனுக்கு செய்கிறீங்க, அது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் ஒத்தாசைகளும் ஆண்டவரே, இது மனுஷனுக்காக அல்ல, தேவனுக்காய் செய்கிறார்கள், தேவனுடைய நாமத்தினால இயேசுவின் நாமத்தில் செய்கிறார்கள், அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.